இந்த பதிவை கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சாயப்பா நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு வருவார். விழிப்புணர்வுடன் இருங்கள். இன்னைக்கு காலையில் கேட்ட பதிவில் ஒரு சாய்ராமுடைய கண்ணீர், என்னுடைய நரம்புகள் கட்டப்பட்டது, கைகளும் கால்களும் கட்டப்பட்டது, என் கண்கள் குருடாக்கப்பட்டது, 6 மாதங்கள் அப்படி இருந்த அந்த பதிவை கேட்கும்போது கட்டப்பட்டது அத்தனையும் அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு புரிதலை இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க. உலகம் கொடுத்த இன்பமும் உலகம் கொடுத்த துன்பத்தையும் நாளை ஒரு நாள் மூட்டை கட்டி வைங்க. நாளை சிறப்பான நாள் உங்களுக்கு. சாயப்பாவோட அற்புத சக்தியை நீங்கள் இப்போ வரைக்கும் உணரலை. நாளைக்கு நிச்சயமாக இதை செய்வதன் மூலம் உணர்வீர்கள். உங்கள் வீட்டில் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கே, அது இந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் நாளை. இந்த பதிவை கேட்டு முடித்தவுடன் 1 நிமிட பிரார்த்தனை. இதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே மனப்பூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் செய்தால் வெற்றி உனக்கு. இந்த பதிவை முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய அனுபவம் ரொம்ப மெய் சிலிர்க்குது. எத்தனை கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் கடவுள் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடவுளோட வேலை எது அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த சாய்ராமுக்கு அனுபவத்தை நல்லபடியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்து விடுதலை ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய போகுது. பலருக்கு கடவுள் தன்னை காப்பாற்றலன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கோ கடவுள் காப்பாற்றுவது அவரோட வேலை, அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி நாம் நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு வெற்றி செய்தியை நம்ம பெறுவதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் நம்ம விட்டுட்டோமா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வுகள் ரொம்ப பலமாக இருக்கு. நம்ம ஒரு போன வாரத்தில் ஒரு ஆடியோ கொடுத்தோம். அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆடியோன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் கேட்டு அடுத்த கொஞ்ச நாட்களில் நான் கேட்டேன், எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி கடவுள் கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. பலர் என்கிட்ட கேட்கும்போது நான் ஒரே விஷயந்தான் கேட்குறேன், அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறீங்களா இல்லை எப்படி?
அப்போ ஒரே பதில் சொல்கிறாங்க, இல்லைங்க தொடர்ந்து கேட்க முடியல, ரீசெண்டாக 10-15 நாள் ஆச்சு கேட்க முடியல. சார் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கேட்பேங்க. ஒரு டிசீஸ் இருக்குதுன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு, காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு 4 வேளை மாத்திரை போடுங்கன்றாரு. ஏன்? அப்போ தான் அந்த டிசீஸ் குறையும். ஆனால் 4 வேளை மாத்திரை போட மாட்டேன், 4 நாளைக்கு ஒரு வேளை தான் மாத்திரை போடுவேன் அப்படின்னு நாம் சொன்னால் எப்படி டிசீஸ் குறையும்? குறையுமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே எத்தனையோ பேர் சுகர் பிபி இருக்குல்ல, மாத்திரை போடுறதை நிறுத்துறீங்களா? போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் போடுறோம்? அது மாதிரி தான் சில விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அன்பே சாயா பார்க்கணுன்னு கட்டாயப்படுத்தி பார்க்க வேண்டியது என் நோக்கம் கிடையாது. நான் அப்படியே ஆசைப்படுறேன்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தலை, ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றது எனக்கு தெரியும். எந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியுதோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்ற. இப்போ என்ன நான் சொல்கிறத விட இன்னும் சில பேர் இன்னும் சூப்பராக, இன்னும் செமையாக, இன்னும் சிம்பிளாக சொல்லுவாங்க. அது உங்கள் மனசில் நம்பிக்கையை விதைச்சதுன்னா அதை தொடர்ந்து கேளுங்க. அப்போ அது மூலமாக உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குதுன்னா கேட்குறத நிறுத்தாதீங்க. கேட்குறத நிறுத்திட்டா ப்ரொமோஷன் இல்லை, டிமோஷன் தான் கிடைக்கும். அப்போ ஒரு விஷயமும் நாம் சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திரும்ப திரும்ப நான் அன்பே சாய் ஆடியோவை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இப்பயும் சொல்கிறேன், கட்டாயப்படுத்தலை. ஆனால் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து கேட்கணும்னு சொல்கிறேன். நேரம் இல்லைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணும்போதாவது, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, வாக்கிங் போவீங்க இல்லையா, இல்லைன்னா ஏதாவது வீட்டில் ஏதோ ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, இல்லை அமைதியாக தூங்குற நேரத்துக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயம் கேளுங்க. திரும்பவும் சொல்கிறேன், என்னோடதை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இதை விட பெஸ்ட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே யாராவது பேசி அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சுன்னா அதை கேளுங்க. ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னொரு சாராம் சொன்னாங்க, நான் நீங்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுவேன். இன்னும் சில பேர் இந்த மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி சில பேர் பேசுவாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுவேன். எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. இது ரெண்டுமே பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். இது ஒரு துருவம்னா அது ஒரு துருவம், அதையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற பெரிய கன்ஃபியூஷன்ஸ் நிச்சயமாக வரும். அதுக்காக மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மூட நம்பிக்கை ஃபாலோ பண்ணி தான் நாம் இந்த துன்பத்தில் திரும்ப திரும்ப சிக்கிக்கிட்டு இருக்கோம், வெளியில் வரமாட்டேங்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. எதை நீங்கள் ஆழமாக கேட்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ ஒரு நாள் கூட கேட்குறத நிறுத்திட்டா அந்த அன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு நல்ல செய்தியோ நல்ல சிந்தனையோ ஒரு நம்பிக்கையோ அது உங்களுக்கு குறையுது. குறையும் போது மறுபடியும் உங்களுக்கு துன்பம் துரத்துது. அப்போ இதை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். அப்போது கஷ்டங்களை தீர்ப்பது தான் கடவுளோட வேலை. எஸ், அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்கிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் கஷ்டத்தை தீர்க்கலை? இது ஒரு பெரிய கேள்வி. 2 வருஷமாக நான் ஆடியோ கேட்குறேன், ஆனால் சில முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சிலர். இன்னும் பலரோ 3 மாதமாக தான் ஆடியோ கேட்டேன், லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வேகமாக நடக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேகமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு, அது நீங்கள் இப்போ இந்த நிமிஷமே தேர்ந்தெடுத்துக்கலாம்.
முதல்ல நாம் நல்லா வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் விதைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி அன்பே சாய் குடும்பத்துக்கு உள்ள நீங்கள் வாங்க. இல்லை ஏற்கனவே நான் அன்பே சாய் குடும்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு பதிலையும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து உங்களோட பிரச்சனைகள் பெருசு, இதெல்லாம் இங்கே தீர்க்க முடியுமா, அந்த ஒரு சந்தேகம் துளியும் வராமல் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் பழைய வாழ்க்கைன்றது செத்து போயிடுச்சு. இப்போ புதிய வாழ்க்கை பிறந்துடுச்சு. இந்த புதிய வாழ்க்கை தான் இனி உங்களை வழிநடத்த போகுது. அந்த அடிப்படையில் இந்த பதிவை இனிமே வரக்கூடிய பதிவுகளை கேளுங்க. அப்போ நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் ஆகும். மனசு மாறுச்சுன்னா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இல்லைன்னா சாயப்பாவே நேரடியாக ஆறுதல் சொன்னாலும் நாம் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை விதைக்க மாட்டோம். ஏன்னா மனசு இன்னமும் பயந்து போய் கிடக்குது. நீங்கள் வேற, மனசு வேறன்னு பாருங்கள். நீங்கள் வேற, புத்தி வேறன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் உங்களை இணைச்சிக்காதீங்க. எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள். நீங்கள் யார் அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் தான். நம்ம சொல்லியிருக்கோம், எண்ணங்களுடைய உருவம் தான் நீங்கள். அந்த எண்ணங்களை தான் நம்ம மாற்றணும். அப்போது நாம் உருவத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்ற அவசியம் தான் இங்கே இருக்குது. இங்கே பலர் என்ன பண்ணுறாங்க, உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஐயோ நான் கருப்பாயிட்டேன், ஐயோ நான் குண்டாயிட்டேன், ஐயோ நான் ஒல்லியாயிட்டேன். இது மாதிரி ஏகப்பட்ட கவலைகளால் நாம் வாழ்க்கையை தொலைக்கிறோம். இது முக்கியம் இல்லை. என்னைக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரி பண்ணுறீங்களோ அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா 10 விஷயம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். பட் நீங்கள் செய்கிற விஷயத்தை பொறுத்தது. செய்கிற விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா 10 விஷயமும் தப்பாகவே நடக்கும். இதுதான் நம்ம அன்பே சாயில 1:10 ஒரு மேஜிக் நம்பரை இங்கே நாம் சொல்லிகிட்ருக்கோம் எப்பயுமே. அப்போ கடவுள் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பது தான் அவரோட தலையாய கடமை. இட்ஸ் அ டியூட்டி. அந்த டியூட்டியை அவர் இப்போ வரைக்கும் சிறப்பாக செய்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அவர் நிச்சயமாக செய்யலை. என்னால் அடித்து சொல்ல முடியும், அவர் உங்களுக்காக எந்த வேலையையும் அவர் செய்யலை. அவர் வேலை செஞ்சிருந்தா உங்கள் துன்பம் போயிருக்கும். அவர் வேலை செய்யாததுக்கு காரணம் நீங்கள் வேலை செய்யாதமா இருக்கிறதால தான். இப்போ அவர் அவருடைய வேலையை செய்யும் போது நீங்கள் உங்கள் வேலையை செய்யலை. இப்பயும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஆசையோடு முடியுது உங்கள் வாழ்க்கை. அதற்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறோமா? இல்லை, சூழ்நிலையை உருவாக்கலை, மனசை மாற்றலை. ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. எதிர்பார்ப்புக்கு பஞ்சமே இல்லை. 1000 விஷயங்கள், லட்ச விஷயங்கள், கோடி விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். முதல்ல நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம உறுதியாக இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது எந்த முடிவாக இருக்கட்டும், அது சிம்பிளானதாக கூட இருக்கட்டும், இல்லை பிக்கஸ்டாக கூட இருக்கட்டும். ஆனால் அந்த முடிவை எடுத்ததன்படி உங்களால் வாழ முடியுதா? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னை வச்சு சில விஷயத்த சொல்கிறேனே. நான் நினைப்பேன், இந்த 1 மாதத்துக்கு ஹோட்டல் ஃபுட்டு எடுக்கவே கூடாதுன்னு. அப்போது எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு தாட்டு வரும். இப்போ இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ நம்ம ஹோட்டல் ஃபுட் எடுக்க மாட்டோம், அதனால் டேஸ்ட்டை பார்க்கணுன்றதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது, பசி எடுக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பசியும் எடுக்கும். பசியோட ருசியும் சேர்ந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும்.
அப்போது எடுத்த முடிவு என்னது? ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குற? ஹோட்டலில் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டுற, கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் முடிவு எடுக்கிற, இனி ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, இதுதான் வாழ்க்கையில் கடைசின்னு. சரி, இப்பயும் எடுத்த முடிவு என்னாச்சு? மறுபடியும் அடுத்த 2 நாள் கழிச்சு, அடுத்த 3 நாள் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போயிட்டு ஃபுல்லாக கட்டுன்னு கட்டுற. இப்படி தான் நம்ம முடிவெடுக்கிறத இவ்வளோ வீக்காக இருக்கும். இது ஒரு சாதாரண விஷயம் ஃபுட்டு அப்படின்றது. ஏன்னா கிடைக்கல வெளியிலன்னா ஓகே. ஆனால் நம்மளால் ஏன் இந்த ஒரு விஷயத்தை கூட உறுதியாக முடிவெடுக்க முடியல? அப்போ இந்த விஷயத்துக்கே நம்ம முடிவெடுக்கலைன்னா வேறு எந்த பெரிய விஷயத்துக்கு நம்ம முடிவெடுத்து தொடர்ந்து நிற்போம்? அப்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெசிஷன் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வாழணும். அதை வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே சாதிக்கவே முடியும். அதை வாழும்போது நீங்கள் நினச்சி பார்க்கணும், நம்ம கண்டிப்பாக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடுவோம், நாம் இந்த இடத்துல கண்ட்ரோலாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் உங்கள் நம்பிக்கை இன்னும் பலப்படும். ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க, அந்த நம்பிக்கை தான் அடுத்த விஷயத்தையும் செய்ய வைக்கும். அப்போ கடவுள் ஏன் உங்களுக்காக வேலை பார்க்கல அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இல்லை. காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, ஈவினிங் ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு. ஸோ முடிவுகள் வேறு வேகமாக மாறுது, எதுவுமே ரிலேட்டடாக இல்லை. என்னைக்கு முடிவை உறுதியாக வச்சுருக்கீங்களோ, எந்த இடத்துலையும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரு 2 பேர் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லிட்டா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? எஸ்கேப் ஆகிடுறீங்க உங்கள் முடிவில் இருந்து. ஸோ பல பேருடைய தலையாட்டியாக நம்ம போயிட்டோம். யார் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கோம், யார் எதை பேசினாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கோம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் எடுத்த முடிவு தப்பு தான் அப்படின்னு. நீங்கள் முடிவு எடுத்தது தப்பு அப்படின்னா உண்மையிலே அது தப்பா, இல்லை அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா? இதுதான். ஸோ நிறைய பேர் நிறைய சாதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான புத்தி கெட்டு போனதால் மட்டுமே. புத்தி கெட்டு போனதால், இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனாலும் வேறு வழி இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னையும் சேர்த்து சொல்லும்போது நீங்கள் என்ன திட்ட மாட்டீங்க, ஓ அவரையும் தான்ப்பா சேர்த்து சொல்கிறாருன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லது நடக்கும்போது எது வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும்னு சாய்ப்பாவோட உத்தரவு. அப்போ புத்தி கெட்டு போய் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறோம். புத்தி கெடாமல் இருந்தால் துன்பம் வந்திருக்காது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கடவுளும் அதுக்கு ஒரு வேலை செய்வார். ஸோ ரிசல்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ ரிசல்ட் என்ன? 0 மைனஸ்லே போகுது, இன்னமும் போயிட்டே இருக்குது, வேகமாக போகுது. ஒரு வண்டி முன்னாடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அதே வண்டி பின்னாடி தறிகட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? முன்னாடி தறிகட்டு போனாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது, பின்னாடி தறிகட்டு போச்சுன்னா எப்படி போகும்? முடிஞ்சிடுச்சு. ஸோ நாம் இங்கே அப்படி தான் வண்டி ஓட்டுறோம், ரிவர்ஸில் வண்டி ஓட்டுறோம். ஏன் ஓட்டுறோன்னா இன்னும் இடத்துக்கு வரல. அப்போது உங்கள் மனசு மாறாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது. உங்கள் மனசு மாறாத வரைக்கும் கடவுள் உங்களுக்காக எந்த வேலையையும் செய்ய மாட்டார். கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சுக்கர திசை. 7.5 நடக்குதா? 7.5 நடக்கிறவங்களுக்கு கூட சுக்கர திசை அப்படின்னு ஒரு திசை இருக்கு. அது அமோகமாக இருக்கும், அது உச்சத்தில் உட்கார வச்சிருக்கும். அப்போது கடவுள் வேலை செய்யலை, வருத்தப்பட வேண்டாம். கடவுள் வேலை செய்வார், சந்தோஷப்படுங்க. வருத்தப்படுறதால எதையுமே சாதிக்க முடியாது.
என்னெல்லாம் கடவுள் காப்பாற்ற மாட்டார், எனக்கெல்லாம் அற்புதம் நடக்காதுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். என்கிட்ட நிறைய பேர், எனக்கு எப்போ சாய்ராம் எனக்கு சாய்ப்பா அற்புதம் செய்வார், எப்போ என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பாரு, இப்படிலாம் நிறைய பதில்கள் வருது, கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது, அழுகிறாங்க, செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில், நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு நான் இப்போ சொல்கிறேன். நம்ப முடியுதா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? பிரச்சனை இல்லை. லட்சம் பிரச்சனை இருக்கட்டும், உண்மையிலே இருக்கட்டும், ஆனால் நான் சொல்கிறேன் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நீங்கள் பைத்தியக்காரனா நினைப்பீங்க? கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா அப்படி தான் எனக்கு சொன்னவங்கள பார்த்து நான் நினச்சேன், இவன் சரியான பைத்தியம், நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றோம், பட்டுங்க கூலாக இருன்றான் பாரு லூசு பைய அப்படின்னு. சொல்லியிருக்க. ஆனால் உண்மையிலே நான் தான் அப்போ பைத்தியமாக இருந்தேன். சொன்னவன் பைத்தியக்காரன் இல்லை, அவன் சொன்னதை நான் கேட்டு நான் எனக்குள்ளே ரியாக்ட் பண்ண பாருங்க, நான் தான் பைத்தியக்காரன். ஏன் அவன் சொன்னவன் கரெக்டாக சொன்னான்னா, அவன் வாழ்க்கையில் கடவுள் அவனுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தாரு, அந்த அனுபவத்தை எனக்கு பயன்படணும்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அவன் சொன்ன வார்த்தை பைத்தியக்காரத்தனா, அப்போ அவனை சொன்ன வச்சது கடவுள். அப்போ கடவுளும் பைத்தியக்காரனா கொண்டு வந்து நிற்கும்போது எனக்கு வேதனையாக அப்போ இருந்துச்சு. அதாவது சில விஷயங்கள் நமக்கு ஆறுதலாக சப்போர்ட்டிங்காக இல்லாமல் வேறு மாதிரி சொன்னால் அந்த மனுஷனை நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் வாழ்க்கையில் விழுந்தது யார்? நாம். ஜெயித்தது யார்? அவர்கள். ஸோ ஜெயித்தவர்கள் சொல்கிறாங்களேன்ற ஒரு இதெல்லாம் இல்லை. அப்பையும் நம்மளை தான் அறிவாளியாக காட்டிகிட்டு இருக்கோம். இல்லைடா நான் தான்டா அறிவாளி, நீ முட்டாள்றான். அப்போ அவன் ஏன் ஜெயித்தான், நாம் ஏன் தோற்றோம்? அப்போ ஜெயித்தவன் முட்டாளா இல்லை தோற்றவன் அறிவாளியா? இதெல்லாம் எனக்குள்ள கேள்விகளை எழுந்தது. அந்த கேள்விகளை நீங்களும் உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சியை ஒருத்தவனும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராவது உங்களை சீண்டி பார்த்தா கூட அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு ஏன் தொடர்ந்து பாதிப்பு வருதுன்னா, நாம் இன்னைக்கும் அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகள் இருக்குது அப்படின்னா, அடப்போப்பா நீ வேற, எந்த நகர்வுகள் பண்ணாலுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, என்னமோ கடவுளாக பார்த்து என் வாழ்க்கையை சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாம் எந்த முயற்சியும் பண்ணாமல் சும்மா கிடப்பதே சிவம், சும்மா கிடப்பதே சுகம் அப்படின்னு சொல்லி சும்மாவே இருக்கிறோம். நீ சும்மா இருக்கும்போது இப்போதைக்கு உனக்கு ஆனந்தமாக தான் இருக்கும், ஏன்னா பிக்கல் இல்லை, புடுங்கல் இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பயங்கர பிரச்சனைகளை வெடிக்கும். அன்னைக்கு தெரியும் ஒருத்தன் கற்றுன்னு கற்றுனானே, மாறு மாறு மாறுன்னு. அன்னைக்கு மாறி இருக்கலாமே. இப்பயுமே ஒரு சாய்ராம் சொன்னாங்க. நான் 2019 உங்கள் ஆடியோவை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, லைஃப்பில் நம்பிக்கையும் தான் வந்துச்சு. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் அடப்போ வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேறு எனக்கு பிடிச்சமான வழிகள், அதாவது அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கோயிலில் போய் விளக்கேற்றுங்க, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் செஞ்சேன். ஆனால் வாழ்க்கையில் அதே மாதிரி அடி. ஆனால் இப்போ அடி பலமாக இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன், அன்னைக்கு நீங்கள் கற்றுன்னு கற்றுனீங்க, நீங்கள் பேசின பேச்சில் உங்களுக்கு வாயில் புண்ணு கூட வந்துச்சுன்னு கூட சொன்னீங்க. அந்த ஆடியோவை கேட்கும் போதெல்லாம் உங்கள் வாய்ஸ் கூட அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பேசுனதை நான் உணர்ந்தேன். ஆனால் அன்னைக்கு கத்தனை கேட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் இப்போ சொல்கிற உங்கள் கூட பிறந்தவ நான்,
வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சு உங்களுடைய தங்கச்சின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஐ திங்க் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ எனக்கு ஆடியோவில் சொன்ன ஒரு இது. இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தாட்டு வந்துடக்கூடாது. இப்போ அந்த சிஸ்டருக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் என்னுடைய கஷ்டம். நான் எவ்வளோ நேரம் வேணாலும் கத்துறேன், என் தொண்டை கத்துற வரைக்கும் நான் கத்துறேன். எத்தனை ஆடியோஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன். சாய் குடியிலையும் 10 மணிக்கு ஒரு ஆடியோ வருது, அதையும் நான் பேசுகிறேன். வெற்றி நிச்சயம் சாயன்ஸத்தை காலையில் 4 மணிக்கு அதையும் நான் கொடுக்குறேன். அன்பே சாயில் 2 ஆடியோ 12 மணி 8 மணி அதையும் நான் கொடுக்குறேன். இன்னும் கேள்வி பதிவும் ஸ்லாட் அது ஸ்டார்ட் பண்ணணும், அதையும் நான் கொடுக்குறேன். எப்பயும் சொல்கிறேன், எனக்கு வியூஸ் போகணும் அப்படின்னா ஒரே சேனல் எனக்கு வியூஸ் போனால் போதும். நான் வியூஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதோ பெனிஃபிட்ஸ்க்காகவோ இங்கே நான் செய்யலை. சாயப்பாவை நம்பினவங்களை சாயப்பா காப்பாற்றுவார்ன்ற உண்மை உங்களுக்கு தெரியணும்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஆடியோ கொடுக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். நாம் யாருமே துன்பப்படக்கூடாது. இது திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட குடும்பம். என் மனசில் சில நேரத்தில் கஷ்டங்கள் மோஸ்ட்லி இருக்காது. அப்படி கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அன்பே சாய் வாட்ஸ்அப் குரூப்புக்கு உள்ளே போயிட்டாவே ரொம்ப சந்தோஷமாகிடுவேன். எத்தனை உறவுகள்ப்பா, இந்த உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகள்! இந்த உறவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கு அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றதும், தம்பின்னு சொல்லி கூப்பிட்றதும், மகனேன்னு சொல்லி கூப்பிட்றதும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. புனிதமான உறவுகளை நான் இதை 100% நம்புகிறேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம உறவுகள் வந்து எதிர்பார்ப்போட தான் பழகுவாங்க. நம்ம உறவுகள்லாம் அன்பே சாய் உறவுகள் இல்லாமல் நமக்குன்னு ஒரு 10 பேர் மாமா மச்சா இருப்பாங்க, அவங்கள சொல்கிறேன். எதிர்பார்ப்புகள், காசு இருந்தால் நம்மளை மதிப்பாங்க, காசு இல்லைன்னா நான் சொன்னேனே நம்ம தெரு பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது கூப்பிட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு உதவி கேட்டுட்டிங்கன்னா, அதனால் சுற்றி முற்றி அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை, நம்ம என்ன வேணாலும் கேட்போம், உதவி அது இதுன்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்காக. ஸோ அந்த நிலை வரக்கூடாதுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நாம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் நாம் கஷ்டப்படுறோம். ஒரு குடும்பத்துலேயும் இங்கே பார்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா வாழ்ந்துட்டுருக்கன்ற ஒரு வார்த்தை எனக்கு வருது. இப்போ ரீசெண்டாக நிறைய வருது, எக்கச்சக்கமாக வருது. ஆனால் எனக்குள்ள ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, அன்பே சாயுடைய பாருங்கன்னு ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் என்னை தப்பாக நினைப்பீங்களோ அப்படின்னு. என்னை புரிஞ்சவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை புதுசாக வர சாய்ராம் என்னது அவரோட சேனலில் மட்டும்தான் பார்க்க சொல்கிறாரு, அப்போ இவர் மட்டும்தான் எல்லாரும் தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், என்னை விட கோடி மடங்கு தெரிஞ்சவங்க ஜாஸ்தி. உங்களில் ஒருவனாக இருந்து நான் பேசுகிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னை விட பெஸ்ட்டாக நிச்சயமாக இருப்பாங்க. நான் பெஸ்ட்டுன்னு அந்த இடத்துக்கு கூட நான் காம்படிட் பண்ண முடியாது. ஒர்ஸ்ட்டில் நான் பெஸ்ட்டு, அவ்வளோதான். ஏன்னா எத்தனையோ பேர் சிறந்த சொற்பொழிவாளர்லாம் பார்த்தது, அவங்கெல்லாம் அது கம்பேரிஷன் பண்ணவே முடியாது. ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்மள ஒருத்தவனாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சிறந்த சொற்பொழிவாளர் சத்தியமாக கிடையாது. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, எந்த தந்திரமும் தெரியாது, இன்னும் பல தத்துவங்களும் நிச்சயமாக எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படிலாம் நான் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இதை தான் செய்யணும்லாம் இல்லை. இதோட பெஸ்ட்டாக இருந்தால் கூட ஜஸ்ட் நீங்கள் மாறுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரே விஷயம், நீங்கள் அன்பே சாய் ஆடியோ பார்க்குறதால தான் நீங்கள் அங்கே அன்பே சாய் சொந்தங்கள் கிடையாது. ஒன்ஸ் இங்கே வந்து என்ன ஒரு அண்ணாவோ தம்பியோ இல்லை மகனோ ஏற்றுக்கிட்டாவே அப்போவே நீங்கள் என்னுடைய சொந்தங்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்குது. உங்களோட வாழ்க்கையில்
மிக பெரிய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும் கடவுளோட சொற்களா மாறும். கூடிய சீக்கிரம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா.